Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 25:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்ற வேத வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசித்த போது வழக்கமாக சமூக ஊடக தளங்களில் நிறைந்து காணப்படும் நீங்களாகவே இருங்கள், உங்களையே கண்டு கொள்ளுங்கள், உங்கள் வழியில் வாழுங்கள் என்பது போன்ற பல மேற்கோள்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. அவற்றை பார்க்கும்போது என்னையே நான் ஏன் கண்டு கொள்ள வேண்டும், அதற்கு என்ன அவசியம் என்று நான் யோசிப்பதுண்டு. அப்படி செய்தால் அது பெரும்பாலும் மற்றவர்களின் எதிர்பார்ப்பின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வதாகிவிடும். சமூக ஊடகங்களில் பார்ப்பவற்றோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு நாம் பின்தொடர்பவர்களைப் போல சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். மற்றவர்களை காட்டிலும் நம்மை உயர்வாக காட்டிக்கொள்ள நம்முடைய வசதி வாய்ப்புகளையும் நாம் சாதித்தவற்றையும் பறைசாற்ற முயற்சிக்கிறோம். பல சமயங்களில் நம் மோசமான நடத்தைகளை கூட அதுவே என்னை பற்றிய உண்மை என்பதாக சாக்கு போக்கு கூறுகிறோம். அப்படி செய்வதால் தற்காலிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மெய்யான ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ முடியாது. அது போன்ற வாழ்க்கை முறை மாம்சத்தை திருப்திப்படுத்துவதாக மெய்யான சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட்டு வழிவிலக செய்யும் பிசாசின் கண்ணியாக அமையும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தியத்தையும் வழிகாட்டுதலையும் தேடினால் அவரது ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், அவரது சத்தியத்தில் வாழ்வீர்கள். சத்தியத்தின் தற்சுரூபம் யார்? நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவது யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். ஆகவே நாம் இயேசுவை தேட வேண்டும் என்பதே சத்தியமாகும். இயேசுவுக்குள் பரிபூரண ஜீவன் இருப்பதால் அவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும். இவ்வாறே நாம் பரிபூரணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன்னில் அன்பு கூறுகிறேன், நீ இருக்கிற வண்ணமாகவே வா என்ற சத்தியத்தையே தேவன் உங்களிடம் பேசுகிறார். நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்கு தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சத்தியத்தை போதித்து அவர் அளிக்கும் ஜீவனை அனுபவிக்க உதவுவார். நீங்கள் உங்களுக்கென்று உருவாக்கி கொண்ட வாழ்க்கை நாசமாகிறதென்று நினைத்தால் தேவனுடைய வழி ஜீவன் நிறைந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் தமது சத்தியத்தை உங்களுக்கு போதித்து தமது ஆவியின் மூலம் உங்களை வழிநடத்துவார். இந்த வழியை பின்பற்றி தேவனுடைய சத்தியத்தில் வாழுங்கள். இன்றைய வசனத்தின் 2ஆம் பகுதி கூறுகிறது, நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சில சமயங்களிலே எந்த வழியில் திரும்புவது, யாரிடம் போவது, இந்த சமயத்தில் எப்படி செயல்படுவது என்று நாம் தவிக்கிறோம். ஆண்டவர் வாக்களித்தவர், வாக்கு மாறாதவர். அவர் உங்கள் இரட்சிப்பின் தேவன்.
கரம் பிடித்து உங்களை சரியான வழியில் நடத்த வல்லமையுள்ளவர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய பிரசன்னத்தில் அல்லது அவருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அல்லது அவர் வழிநடத்துதலின்படி நடந்து கொள்ள உங்களை ஒப்படையுங்கள். இதைத்தான் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அப்படியே காத்திருப்பீர்களானால் அவர் சத்தியத்திலே சரியான பாதையிலே பிரயோஜனமான விதத்தில் போதித்து உங்களை வழிநடத்துவார். ஒரு அலுவலகத்திலே பணிபுரிந்த மக்கள் யாவரும் பொல்லாதவர்கள். எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். அதில் ஒரு பக்தியுள்ள மகள் இருந்தால் அவளிடத்திலே பல்வேறு வேண்டாத கிரியைகளையெல்லாம் செய்து வேண்டுமென்றே அவளை பரிகசித்து தொல்லைப்படுத்துவார்கள். என்ன செய்வது? இந்த அலுவலகத்தை விட்டு வேறு எங்கேயாவது போய்விடலாமா? அப்படி போக முடியாதே. என் கணவரும் என் குடும்பத்தினரும் இந்த ஊரில் அல்லவோ இருக்கிறார்கள் என்று அவள் கவலைப்பட்டாள். ஆனால் அடுத்த கணம் அலுவலகத்திலும் சரி, பிரயாணம் பண்ணும் போதும் சரி, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தாள். அன்பு தகப்பனே, இந்த பொல்லாத மக்கள் கரத்திலிருந்து என்னை காப்பாற்றும். என் ஜீவியத்தின் மூலமாய் அவர்கள் உம்மை கண்டு கொள்ள வழி செய்யும் என்று கருத்தாய் பிரார்த்தனை செய்தாள். என்ன ஆச்சரியம்! கொஞ்ச நாட்களுக்குள் அவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் சொந்த பிரச்சனைகளின் நிமித்தம் அவளை தனியாக தேடி வந்தனர். அவர்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து ஆண்டவரை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் அவர்களுக்கு போதித்தாள். வெகு விரைவிலே அந்த அலுவலகம் மிகவும் சமாதானமாக ஆச்சரியமான முறையில் மாறும்படியாய் அந்த ஒரு மகளுடைய தெய்வீக நம்பிக்கையின் நிமித்தம் கர்த்தர் மாற்றினார். இன்றும் ஐயோ, வேலை செய்யும் இடத்திலே எத்தனை பிரச்சனை, நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற உங்களையும் ஆண்டவர் அப்படியே மாற்றுவார். வீண் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் உங்களை விலக்கி பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் சத்தியத்திலே நடக்கும்படியும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கும்படியும் ஆண்டவர் கிருபை புரிவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் வழிகாட்டுதலையும் நாடி உம் சிங்காசனத்தின் முன்பு வருகிறேன். உம்மாலன்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீரே என் சிருஷ்டிகர். எல்லோரையும் காட்டிலும் நீரே என்னை நன்கு அறிந்திருக்கிறீர். என் எதிர்காலம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி நீர் எனக்கென்று வகுத்திருக்கிற பாதையில் என்னை நடத்தும். வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கண்டு கொள்ள உதவும். நீர் தரும் பரிபூரண ஜீவனை நான் அனுபவித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்யும். இன்றைக்கு எனக்கு உம்முடைய சத்தியத்தை போதித்து நீதியின் பாதையில் என்னை நடத்தும்படி வேண்டுகிறேன். நான் என் வாழ்வில் உம்முடைய அன்பையும் பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ள உதவும். எனக்கென்று அதிசயமான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அலுவலகத்திலும் என் வீட்டிலும் கூட இப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் ஏராளம் பேர் என்னை சூழ்ந்திருக்கிறார்களே. அவர்கள் மத்தியிலே உம்மை வெளிப்படுத்தி காண்பித்து அவர்களையும் உம்முடைய வழியிலே வழிநடத்தவும் எனக்கு போதித்து உம்முடைய தெய்வீக கிருபையால் இன்று முதல் என்னை நீரே வழிநடத்தும். உம்முடைய பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.